ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இவே பில் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இவே பில் அண்டர் ஜிஎஸ்டி. இந்த சாப்டரில் இவே பில் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எதுக்காக என்ன பர்பஸ்க்காக இவே பில்னால் என்ன, அதை எந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஃபைல் பண்ணணும், யாருக்காக பண்ணணும், என்னென்ன ட்ராக்கிங் மூவ்மெண்ட்டை எப்படி அதை கேன்சல் பண்ணணும், எதுக்கெல்லாம் இவே பில் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, அதோட லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டெஃபினேஷன்ஸும் எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோல் சாப்டருமே இவே பில் பார்த்தீங்கன்னா ஹோல் சாப்டருமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவே பில் அண்டர் ஜிஎஸ்டி. ஓகே, இவே பில் will be generated where there is a movement of goods in a vehicle or a conveyance of value more than 50,000 rupees. ஓகேவா, இவே பில் எதுக்காக ஜென்ரேட் பண்ணுறோன்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸோட மூவ்மெண்ட் அங்கே இருக்கணும், இந்த வெஹிக்கலில் இருக்கணும், இல்லை கன்வெயன்ஸில் இருக்கணும். அதோட வேல்யூ 50,000 மோர் தென்னாக இருக்கணும். Either each invoice or aggregate of all invoice in a vehicle or a conveyance. இந்த 50,000 ஒரு இன்வாய்ஸோடையோ இல்லை அக்ரிகேஷன் ஆஃப் ஆல் இன்வாய்ஸஸோடையோ இருக்கணும். Compulsorily required in case of intrastate or interstate of goods. இன்ட்ராஸ்டேட்னாலும் இந்த இவே பில் கம்பல்சரி இருக்கணும். இவே பில் பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக இவே பில்? இந்த கவர்மெண்ட் டு ட்ராக் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா, நம்ம இந்த இவே பில்ன்றதை கவர்மெண்ட் போர்ட்டலில் தான் நம்ம பதிவு பண்ணுவோம். அப்படி பதிவு பண்ணும்போது கவர்மெண்ட் நம்ம கூட்ஸை ட்ராக் பண்ணிப்பாங்க. டு ட்ராக் ஃப்ரம் வேர் டு வேர், எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நடக்குது, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு. டு நோ அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் கூட்ஸ் இட் இஸ், இந்த கூட்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் என்ன விதமான கூட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. டு நோ அபவுட் ஹூ இஸ் த சப்ளையர் அண்ட் ஹூ இஸ் த ரெசிபியன்ட், யார் சப்ளையரு யார் வாங்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு? இன்வாய்ஸ் ஆர் பில் ஆஃப் சப்ளை ஆர் சலான் டு ரிலேட் த கன்சைன்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஒரு இன்வாய்ஸு இல்லை சலான்னு அதோட பில் ஆஃப் சப்ளை தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்? டிரான்ஸ்போர்ட் பை ரோடு ஆர் டிரான்ஸ்போர்ட் பை ரயில், ஏர் ஆர் ஷிப்பு. அப்படி இந்த வெஹிக்கிளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் என்னென்ன தேவைப்படும்? ரோடில் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் டிரான்ஸ்போர்ட்டரோட ஐடி, வெஹிக்கல் நம்பர். இப்படி ரயில் ஆர் ஏர் ஆர் ஷிப்பில் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி, டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் நம்பர், டேட் ஆஃப் த டாக்குமெண்ட். ஓகேவா, இன் சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம இருக்கணும் அப்படின்றது. அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கணும்னா கூட்ஸோட டீட்டெயில்ஸு, டிரான்ஸ்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். சரியா, இதை எப்படி நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். டாக்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்பெக்ட்ஸ் த கூட்ஸ் த்ரோ ஏ டாக்குமெண்ட் இஸ் நோன் அஸ் இவே பில். இவே பில்லை வச்சு தான் கவர்மெண்ட் அந்த கூட்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவே பில் நீட்ஸ் டு பி ஜென்ரேட்டட் ஆன் த வெப்சைட். இந்த போர்ட்டல் www.evaybillgst.com ரூல் 138. இந்த போர்ட்டலில் போய் தான் இவே பில்லை ஜென்ரேட் பண்ணணும். டு ஃபைல் த ஃபார்ம் ஜிஎஸ்டி இவி பில் 01 EVW 01 தான் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும். Mandatory requirement for generating e-way bill is to registered person on GST portal and e-way bill. ஓகேவா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா generated a through online or SMS or a particular interface. எந்த இன்டர்ஃபேஸில் வேணால் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் mandatory requirement for generating e-way bill is to a registered person on GST portal and GST e-way bill portal. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தடாலஜி, எப்படி நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணணும், எந்த வெப்சைட்டு, எந்த ஃபார்மு. ஸோ இவே பில் இப்போ கான்செப்ட் என்னென்னா இவே பில் இஸ் மேண்டேட்டரி இஃப் தேர் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா, இவே பில் மேண்டேட்டரி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் மஸ்ட் எக்ஸீட் 50,000 rupees. ஓகேவா, 50,000 rupees நமக்கு கன்சைன்மெண்ட் கூட்ஸ் கன்சைன்மெண்ட் வேல்யூ எக்ஸீட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஆஸ் பர் செக்ஷன் 15 ப்ரொவிஷன்ஸ், செக்ஷன் 15ல் கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னா த வேல்யூ டிட்டர்மைன்ட் பை ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 15 அண்ட் ஷெல் டேக்ஸ் அமௌண்ட் விச் இஸ் declared in the invoice or the bill of supply or the delivery challan, any other
டேக்ஸ் இன்க்ளூடிங் செஸ். ஓகேவா? கன்சைன்மெண்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னா செக்ஷன் 15 படி டிட்டர்மைன் பண்ண வேல்யூவா அதோட இன்வாய்ஸில் போட்டிருக்கிற டேக்ஸ் அமௌண்ட்டு, அதாவது கூட்ஸோட வேல்யூ ப்ளஸ் டேக்ஸ் வேல்யூ, அதுதான் வந்து கன்சைன்மெண்ட் வேல்யூ. ஓகேவா? செஸ்ஸுமே அதில் இன்க்ளூட் தான் ஆகும். ஓகேவா? as per the section 15 tax transaction value அப்படின்னா which means price paid or not. ஓகேவா? supply or recipient or unrelated, the price is the sole consideration. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள், நோட் பண்ணிக்கோங்க. இஃப் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் 45,000, ஒரு கூட்ஸோட வேல்யூ வந்து 45,000, ஜிஎஸ்டி 18% என்ன வருதுன்னா 8,000 வருது, அது டேக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த கூட்ஸ் வேல்யூவும் இந்த டேக்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணுறது வர்றது 5300 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கன்சைன்மெண்ட் வேல்யூ. ஹியர் த கன்சைன்மெண்ட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸீட்ஸ் 50,000 வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ இவே பில் வந்து மேண்டேட்ரி. அதோட டேக்ஸ் அமௌண்ட் அதோட இன்வாய்ஸ் அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து வர அமௌண்ட் தான் கன்சைன்மெண்ட் அமௌண்ட்டு. அந்த கன்சைன்மெண்ட் அமௌண்ட் வந்து 50,000 எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸீட் 50,000 ரைட்டா. ஸோ இந்த 50,000 வந்து இந்த வேல்யூ எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ இவே பில் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி. சரியா? நெக்ஸ்ட்டு வென் 2 கூட்ஸ் ஆர் கோயிங், 2 கூட்ஸ் போயிருக்கு, அதில் ஒன்று வந்து டேக்ஸபிள், இன்னொன்று வந்து எக்ஸம்டட். அப்போ என்ன பண்ணலாம்? செல்ஃபோன், லேப்டாப் ரெண்டுமே வந்து கூட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. இது வந்து செல்ஃபோன் வந்து டேக்ஸபிள், இது வந்து எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ ஓகே, பர்டிகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ ஆஃப் செல்ஃபோன் டேக்ஸபிள், ரைட்? வேல்யூ ஆஃப் செல்ஃபோன்ஸ் டேக்ஸபிள் வந்து 45,000, வேல்யூ ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து எக்ஸம்டட் நான் டேக்ஸபிள். ஸோ இது ஒரு 40,000. டோட்டல் வேல்யூ என்ன இருக்குன்னா 85,000. இதுக்கு ஈவே பில் வருமா வராதா? ஒரு டேக்ஸபிள் கூட்டும் ஒரு நான் டேக்ஸபிள் கூட்டும் மூவ்மெண்ட் ஆகும்போது 85,000 வருது. நம்மளோட டேக்ஸ் வேல்யூ அந்த லிமிட் வந்து 50,000 எக்ஸம்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஈவே பில் வருமா வராதா அப்படின்னு பார்த்தா ஈவே பில் இஸ் நாட் மேண்டேட்டரி பிகாஸ் வேர் த டேக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் டுகெதர். ஓகேவா? டேக்ஸபிளும் எக்ஸப்டட் கூட்ஸும் ஒன்னா சப்ளை பண்ணுறோன்னா தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸம்டட் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ், இந்த வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸம்டட் சப்ளை இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிவிடுவோம் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த லிமிட். இந்த கம்ப்யூட்டேஷன், இந்த 50,000 கம்ப்யூட்டேஷன் இருக்குல்ல, லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் 50,000 பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து எக்ஸாம் பண்ணிடணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது இந்த 45,000 தான். இந்த 45,000 என்ன ஆகுதுன்னா நமக்கு லெஸ் தென் 50,000 வருது. ஸோ வந்து நமக்கு ஈவே பில் இஸ் நாட் மேண்டேட்டரி. டேக்ஸபிள் கூட்ஸ் அண்ட் எக்ஸம்டட் கூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சைன்மெண்ட் வேல்யூ. அந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த எக்ஸம்டட் கூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இக்னோர் பண்ணிடுவோம். இஃப் த வேல்யூ ஆஃப் டேக்ஸபிள் குட் இஸ் லெஸ் தென் 50,000, கிரேட்டர் தென் 50,000 ஈவே பில் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட், ஈவே பில் இஸ் மேண்டேட்டரி ஈவன் த கன்சைன்மெண்ட் வேல்யூ இஸ் லெஸ் தென் 50,000. சில ஸ்பெஷல் கேஸுக்கு ஈவே பில் வந்து மேண்டேட்டரி தான். கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 50,000 கீழே இருந்தாலும் நமக்கு ஈவே பில் வந்து மேண்டேட்டரி. ஸோ அது என்னென்ன கேஸுன்னு பார்க்கலாம். சம் ஸ்பெஷல் கேசஸ் ஈவே பில் இஸ் needs to be generated mandatorily even if the value of consignment goods is less than 50,000. Interstate, அதாவது IGST, interstate movement of goods by principal to the job worker or registered job worker. அதாவது ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஜாப் ஒர்க்குக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த ஜாப் ஒர்க்கர் அந்த ரா மெட்டீரியல் வந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்டாக மாற்றி வந்து பிரின்சிபாலுக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகேவா? 2 சப்ளை நடக்குது. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவே பில் தேவை கிடையாது. த மூவ்மெண்ட் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சப்ளை ரா மெட்டீரியல்ஸ் டு ஜாப் ஒர்க்கர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க்கர் ரிட்டர்ன் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட். The movement of goods by the principal to job worker even if the consignment value is greater than 50,000. சரி, இந்த கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 50,000 கீழே இருந்தாலும் லெஸ் தென், ஓகேவா, லெஸ் தென் 50,000 ஈவே பில் இஸ் மேண்டேட்டரி. ஈவே பில் வந்து இது வந்து மேண்டேட்டரி தான்.
So it was generated by both principal or job worker if registered. Located in different state locate ஆகி இவே பில் வந்து நமக்கு வந்து கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 50,000 லெஸ் தேனாக இருந்தாலும் மேண்டேட்ரியாக நம்ம வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். ஜாப் ஒர்க்கர்லேருந்து பிரின்சிபல் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸுக்கு. Interstate transport of handicraft goods by the dealer exempted from GST registration. Section 24 compulsory registration. Any person who is engaged in interstate IGST, okay, supply of goods of registration is mandatory, exempt in case of handicraft goods less than the turnover exceeds transport limit. E-way bill generate பண்ணும் before the movement of goods. தேர்ட் ஒன்று இருக்குது என்னன்னா bill to ship to transaction. Bill to ship to transaction அப்படின்னா although bill to ship to transaction could sometimes result in twin supply transaction, ஓகேவா, but they are require a single e-way bill for this movement. இப்போ வந்து பில் டூ அப்படின்னா அது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஷிப் டூன்றதுக்கு ஒருத்தவங்க ஒரு இவே பில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே ரெண்டு இவே பில் பண்ண தேவையில்ல, ரெண்டு பண்ண தேவையில்ல, ஒன்று பண்ணால் போதும். தேர் ஆர் 2 போர்ஷன்ஸ் அண்டர் 2 செக்ஷன்ஸ். இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வந்து 2 போர்ஷனு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில் டூ, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஷிப் டூ. பில் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு, ட்ரேட் நேமு இஸ் என்டர்டு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஷிப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த டெஸ்டினேஷன் அண்ட் மூவ்மெண்ட் அதை வந்து நம்ம என்டர் பண்ணணும். தேர் ஆர் 3 person இன்வால்வ் இன் திஸ் டிரான்சாக்ஷன். யார் அப்படின்னா ஏ, பி அண்ட் சி. பி வந்து பார்த்தோன்னா யாருக்கு பில் டூன்றது பி டு ஏ வரும், ஷிப் டூன்றது பி டு சி வரும். ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஏபிசின்னு சொன்ன 3 பர்சனில் ஏன்றவர் யாருன்னா ஏ இஸ் ஏ பர்சன் ஹூ ஹேஸ் ஆர்டர்டு பி டு சென்ட் கூட்ஸ் டைரக்ட்லி டு சி, ஓகேவா. பின்றவங்க யாருன்னா ஹூ ஹேஸ் சென்டிங் த கூட்ஸ் டு சி டைரக்ட்லி பிகாஃப் ஆஃப் ஏ. பிங்கிறவங்க தான் கூட்ஸை வந்து சிக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, ஏ சார்பாக பண்ணுறாங்க. சி இஸ் த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த கூட்ஸ், ஓகேவா. கூட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறவங்க தான் வந்து சி. According to this transaction, 2 invoices are raised. Invoice 1 வந்து பார்த்தீங்கன்னா issued by B to A. Invoice 2 வந்து பார்த்தீங்கன்னா issued by A to C, ஓகேவா. Invoice 1 யார் ரெடி பண்ணுவாங்கன்னா A ரெடி பண்ணுவாங்க, ஏவுக்கு வந்து B ரெடி பண்ணுவாங்க. Invoice 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா Cக்கு வந்து A ரெடி பண்ணுவாங்க. ஸோ as per the GST rules 2017 வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைடு, இது வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. Either A or B can generate the e-way bill, but it may be noted that only one e-way bill is required as per the following procedure. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 கேஸ் 2 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஏவுக்கு பண்ணுது, இங்கே வந்து ஏ வந்து சிக்கு பண்ணுது, ஓகேவா. டிஸ்பேச் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் பி. பிளேஸ் ஆஃப் பிலேருந்து நமக்கு வந்து கூட்ஸை டிஸ்பேச் பண்ணுறோம் ரெண்டு கேஸ்லையுமே. ஏன்னா ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு பி ஏலேருந்து தான் டிஸ்பேச் பண்ணுறோம். பில் டூ யாருக்கு பில் பண்ணுறாங்கன்னா பி வந்து ஏவுக்கு பில் பண்ணுறாங்க, இங்கே ஏ வந்து சிக்கு பில் பண்ணுறாங்க. ஷிப்பு டூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பு டூ சி தான், சிக்கு தான் லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே ஷிப்பு பண்ணுறாங்க. இன்வாய்ஸ் டீடைல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் 1 இருக்கும், இது வந்து இன்வாய்ஸ் 2, ஓகேவா. E-way bill can be generated by either supplier or the instructed to the supplier, ஓகேவா. யாராவது ஒருத்தவங்க வந்து E-way bill ஜென்ரேட் பண்ணால் போதும். இது வந்து இன்வாய்ஸ் 1, பிலேருந்து ஏவுக்கு பண்ணுறது வந்து இன்வாய்ஸ் 1, ஏலேருந்து சிக்கு பண்ணுறது வந்து ஒரு இன்வாய்ஸ், அது இன்வாய்ஸ் 2. 2 இன்வாய்ஸ் இருக்கும். ஆனால் 2 இன்வாய்ஸுக்கு நம்ம 2 E-way bill ஜென்ரேட் பண்ண தேவையில்ல, ஏதாவது ஒரு E-way bill ஜென்ரேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே என்ன லாஸ்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை அண்டர் செக்ஷன் 15ல் எக்ஸீட் 50,000 அப்படின்னா E-way bill வந்து மேண்டேட்ரி. நோ, E-way bill இஸ் நாட் மேண்டேட்ரி. சம் ஸ்பெஷல் கேசஸ் E-way bill இஸ் மேண்டேட்ரி ஈவன் இஃப் த கன்சைன்மெண்ட் வேல்யூ இஸ் லெஸ் தென் 50,000. E-way bill இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ஜென்ரேட்டட், ஓகேவா. சில இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா E-way bill வந்து ஜென்ரேட் பண்ணவே தேவை கிடையாது. as per rule 138 sub rule 14 of CGST actல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எதுக்கெல்லாம். goods specified in annexer to rule 138 sub rule 14 liquefied petroleum gas for supply to the household.
and non-domestic exempted category NDEC customers. Kerosene oil sold under PDS. Postal package transported by Department of Post. Natural or cultured pearls and precious or semi-precious stones, precious metals and metal clad with precious metal. Chapter 71. Jewelry, goldsmith and silversmith wares and other articles. Chapter 71. Currency. Next வந்து used personal and household effect. Coral, unworked 0508, ஒர்க்டு கோரல் 9601. ஓகேவா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. The mode of transport is non-motorized vehicle. மோட்டரைஸ்டு வெஹிக்கிள் இல்லாமல் நான் மோட்டரைஸ்டு இந்த வந்து புல்லக் கார்ட்டு, ஹவுஸ் அந்த ஹார்ஸ் வண்டி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எல்லாமே நான் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள். கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த கஸ்டம் போர்ட்டு, ஏர்போர்ட்டு, ஏர் கார்கோ காம்ப்ளெக்ஸு அண்ட் லேண்ட் custom station to an inland container depot or container freight station for clearance by customs. customs clear பண்ணுறதுக்காக அந்த goods transfer பண்ணுறதுக்குலாம் EVA bill தேவையில்ல. movement within areas notified under rule 138(14)(d) of SGST rules or UTGST rules. Transport of exempted goods other than de-oiled cake. Goods temporarily out of GST, alcoholic liquor of human consumption and other 5 petroleum products. அது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. Where the supply of goods being transported is treated as no supply under Schedule 3ல வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. Schedule 3 வந்து புக்கில் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அண்டர் கஸ்டம்ஸ் பாண்ட் ஆர் கஸ்டம்ஸ் சூப்பர்விஷன் ஆர் சீல். ஓகேவா. Transit cargo from or to Nepal and Bhutan. Transit cargo நேபாளிலேருந்து ஃப்ரம்மும், நேபாளிலேருந்து வருது இல்லை போகுது, பூட்டான்லேருந்து வருது இல்லை போகுது அப்படின்னா அதுக்கு கிடையாது. Transport of goods from canteen stores depot to unit run canteens and authorized customers from unit run canteens to authorized customers. Supply of heavy water and neutral fuel by depot of atomic energy to National Power Corporation of India Limited. Where the defense formation under Ministry of Defense is the consignor or consignee. Where the central government or state government or local authority is the consignor or the movement is by the rail. ரயில்லையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா தேவையில்லை. Where the empty cylinders for packing of LPG are being moved for a reason other than supply. Goods transported up to 20 kilometers for the weighbridge to the business place of weighment if the transport is accompanied by the delivery challan. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா EVA பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து EVA பில்லோட பார்ட் பியில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். EVA பில் பார்ட் A, பார்ட் B. ஓகேவா. பார்ட் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் கன்சைனர் ஆர் கன்சைனி அண்டு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட். இதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறோம். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ், எங்கே கன்வேயன் பண்ணுறோம் அப்படின்ற கன்வேயன்ஸோட டீடைல்ஸ் வந்து பார்ட் பியில் நோட் பண்ணுறோம். பார்ட் ஏ இஃப் கிரேட்டர் தென் 50 kilometers. பார்ட் பி இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகேவா. ஸோ இன் ஹியர் பார்ட் பி ஆஃப் எவ்ரி EVA bill is not required to fill where the consignor consign me and the transporter is less than 50 kilometers of and transport within the same state. ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. each every bill contains one number, that is EBN, EVA bill number. EBN used for the purpose of tracking details of the goods. ஓகேவா. இந்த நம்ம கூட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ட்ராக் பண்ணுற பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், இஃப் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் பை த கோர்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் டூ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் there is no need of two EVA bills. Just enter the EBN to transport. ஓகேவா.
இப்போ 2 பேர் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து மகாராஷ்டிராவில் இருக்கார், பி வந்து ஆந்திராவில் இருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EB1 டீட்டெயில்ஸ் ஃபில்டு தெலுங்கானாவுக்கு போகுது. கூட்ஸ் இன் டிரான்சிட் இங்கேருந்து ஃபஸ்ட் தெலுங்கானா போகுது, தெலுங்கானாலேருந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு EBN1 இருக்கும், EBN2 இருக்கும். மிஸ்டர் எக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் 1, மிஸ்டர் ஒய் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் 2. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. இந்த டிரான்ஸ்போர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரான்ஸ்போர்ட்லேயும் ஒரே EBNA போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஆஃப் கன்சாலிடேட்டட் eBay பில் பை டிரான்ஸ்போர்ட்டர். இஃப் a transporter is transporting multiple consignment in a single conveyance, மல்டிபிள் கன்சைன்மெண்ட் சிங்கிள் கன்வென்ஸில் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா தே கேன் பி யூஸ் த ஃபார்ம் GST EWB02. இந்த ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டு ப்ரொடியூஸ் ஏ கன்சாலிடேட்டட் இவே பில். கன்சாலிடேட்டட் இவே பில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மை வச்சு. பை ப்ரொவைடிங் த EBN ஆன் ஈச் கன்சைன்மெண்ட். எல்லா கன்சைன்மெண்ட்டுக்கும் ஒரே EBN நம்பரை கொடுத்து பண்ணிக்கலாம். இஃப் போத் த கன்சைனர் ஆர் கன்சைனி ஹேவ் நாட் கிரியேட்டட் அண்ட் இவே பில். அவங்க கன்சைனரும் கன்சைனியும் இவே பில் ரெடி பண்ணாலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கார்ல, then the transporter can do that by filing out part A of the form GST EVW01 on the basis of invoice. அந்த இன்வாய்ஸை வச்சோ பில் ஆஃப் சப்ளை வச்சோ இல்லை டெலிவரி சலான் வச்சோ அவங்க கொடுக்கறத வச்சு அவர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டர். நெக்ஸ்ட் இவே பில்லை கேன்சல் பண்ணலாமா இல்லை கேன்சல் ஆகுமா அப்படின்னா ஆகும். where EVA bill is generated and there is no movement of goods within 24 hours, EVA bill will be cancelled. EVA bill generate பண்ணி மூவ்மெண்ட்டே நடக்காமல் இருக்குது 24 hours அப்படின்னா EVA bill வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட்டு. where an EVA bill is generated and goods are being verified in transit by officer. EVA bill ஜென்ரேட் பண்ணி கூட்ஸை வந்து ஆஃபீஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டாருன்னா EVA bill cannot be கேன்சல் பண்ண முடியாது. ஒன்ஸ் EVA bill is generated within 15 days the transporter should fill details in part B. ஒன்ஸ் EVA bill ஜென்ரேட் பண்ணால் 15 daysக்குள்ளே வந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து வேலிடிட்டி பீரியட் ஆஃப் EVA bill. வேலிடிட்டி பீரியட் ஆஃப் EVA பில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. ஓவர் டைமென்ஷனல் கார்கோவை தவிர இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வித்தின் அ கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அப் டு 100 kilometers அப்படின்னா EVA bill வேலிடிட்டி 1 day. ஃபார் எவ்ரி அடிஷனல் 100 kilometers ஆர் பார்ட் ஆஃப் தர் அப்படின்னா ஒவ்வொரு அடிஷனல் 100 kilometersக்கும் என்ன ஆகும்னா அடிஷனல் 1 day. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 kilometerக்கு வந்து ஒரு நாள் அப்படின்னா வேலிடிட்டி பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். 120 கிலோமீட்டருக்கும் 120 கிலோமீட்டர் 100 தாண்டிச்சுனாவே 120க்கும் 2 நாள் தான், 190க்கும் 2 நாள் தான். இதே 201 வந்துச்சுன்னா 3 நாள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. அந்த ஓவர் டைமென்ஷனல் கார்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வித்தின் ஏ கண்ட்ரி வேலிடிட்டி ஆஃப் EVA bill லெஸ் தென் ஆர் அப் டு 20 kilometers. 20 kilometers இருந்ததுன்னா ஒரு நாள். ஃபார் எவ்ரி அடிஷனல் 20 kilometers ஆர் பார்ட் தேர் ஆஃப் அப்படின்னா அடிஷனல் 1 day. 20 kilometerனா ஒரு நாள், 25 kilometerனா 2 நாள், 41 kilometers அதாவது 20 + 20 அப்போ 41 அப்படின்னா 3 நாள். ஓகேவா. இந்த ஒரு நாள் வேலிடிட்டி அப்படின்னா என்னன்னா இஃப் த EVA bill is generated ஆன் 10th January பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அந்த வேலிடிட்டி பீரியட் அந்த ஒரு நாள்ன்றது எப்படின்னா 10th January வாட் எவர் த டைம், எந்த டைம்னாலும் சரி, அன்னைக்கு காலையில் விடியகாலம் 12 மணினாலும் சரி, 10ஆம் தேதி நைட்டு 12 மணினாலும் சரி. ஓகேவா. அந்த 10ஆம் தேதி முடிகிற நேரம்னாலும் சரி, 10ஆம் தேதியோட விடியகாலம் அப்படி 12 மணி ஆரம்பிக்கிற அன்னைக்கு அப்படி அந்த டைம் இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் சரி, வாட் எவர் த டைம் இட் மே பி, இந்த வேலிடிட்டி பீரியட் எது வரைக்கும் அப்படின்னா 12 AM ஆன் January 12, அதாவது January 11ஓட மிட் நைட் 12 மணி வரைக்கும் தான். வேலிடிட்டி பீரியட் ஆஃப் EVA bill will begin from when the details are filed in part B. part Bல ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா வேலிடிட்டி பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். EVA bill பீரியட் அப்படின்னா 10th January at 11:59 PM, அதாவது மிட் நைட் 11:59 PM அப்படின்னா 11th January மிட் நைட்டு. இப்போ முடியுது பாருங்க.
அன்னைக்கு நைட்டு 10ஆம் தேதியோட நைட்டு ஆரம்பித்தாலும் 11th மிட் நைட்டோட முடிஞ்சிடும். 10ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தாலும் 11th மிட் நைட்டில் முடிஞ்சிடும். ஸோ 10ஆம் தேதி எந்த டைமில் ஆரம்பித்தாலும் வாட் எவர் த டைம், எந்த டைமில் 10ஆம் தேதி ஆரம்பித்தாலும் 11th மிட் நைட்டில் முடிஞ்சிடும். அதுதான் அந்த 1 day வேலிடிட்டி. 1 day வேலிடிட்டி. ஓகேவா, இதுதான் அந்த 1 day வேலிடிட்டி. சப்போஸ் அந்த இவே பில்லை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா வேலிடிட்டி ஆஃப் இவே பில் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆல்சோ பை த கமிஷனர் மே ஆன் ரெக்கமெண்டட் பை த ஜிஎஸ்டி. எப்போ பண்ணலாம்னா அந்த ஜென்ரேட்டர் சர்ச் இவே பில் எய்தர் 4 hours பிஃபோர் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணலாம். அப்படின்னா 4 hours ஆஃப்டர் இட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் 4 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடணும். இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் இவே பில் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ். ஓகேவா, அஸ் பர் ரூல் 138B வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனர் ஆர் எனி அதர் ப்ராப்பர் ஆஃபீஸர் ஹேஸ் பவர் இருக்கிற எந்த ப்ராப்பர் ஆஃபீஸரும் சரி அப்படின்னா கமிஷனர் ஹேஸ் இன்டர்செப்ட் அண்ட் செக் ஃபிசிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி ஆல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கூட்ஸ். ஓகேவா, கமிஷனர் அண்ட் அதர் ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது டு செக் ஃபிசிக்கலாவோ இல்லை எலக்ட்ரானிக்கலாவோ செக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த கமிஷனர் ஷால் கெட் இன்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் RDFIன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த ரீடர் டிவைஸை வச்சு என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. வேர் த வெரிஃபிகேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி கேரிட் அவுட் வேர் த இவி பில் ஹேஸ் பீன் மேப்டு வித் த செட் டிவைஸ். இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவி பில்லை வந்து மேப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டிவைஸை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கமிஷனர் வந்து வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. After the interception of vehicle by the officer has to be submit the report. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்மிஷன் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிஷன் பண்ணணும். அந்த ஆஃபீஸர் வந்து சம்மரி ரிப்போர்ட் வித்தின் 24 hours வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன் பார்ட் ஏல. ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 daysக்குள்ளே பண்ணணும். பார்ட் பி வந்து ஃபார்ம் EVB 03 வந்து பார்ட் பியில் வந்து 3 daysக்குள்ளே ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். டீட்டெயில் ஆஃப் சம்மரி ரிப்போர்ட் வித்தின் 24 hours இன் ஸ்பெஷல் ஃபார்மில் வந்து பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் 4th பாயிண்ட்ல வந்து ஒன்ஸ் த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஹேஸ் பின் கேரிட் அவுட் வித்தின் த ஸ்டேட் ஆர் யூடி ஆர் எனி அதர் ஸ்டேட் ஆர் யூடி தென் த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வில் நாட் பி கேரிட் அவுட் ஃபார் த செகண்ட் டைம். ஒரு டைம் வந்து அவங்க ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்காது. வித்தின் த ஸ்டேட், அது எந்த வித்தின் த ஸ்டேட்னாலும் சரி அதர் ஸ்டேட்னாலும் சரி, unless there is a special information of tax evasion. ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் செகண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்படி இல்லைனா செகண்ட் வெரிஃபிகேஷன் நடக்காது. ஒரு டைம் வெரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா செகண்ட் டைம் நடக்காது. ஓகேவா, இஃப் ஏ வெஹிக்கிள் ஹேஸ் பின் இன்டர்செப்டட் அண்ட் ஸ்டாப்டு, ஒரு வெஹிக்கிளை இன்டர்செப்ட் பண்ணியோ இல்லை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க ஃபார் த பீரியட் ஆஃப் மோர் தென் 30 minutes அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வெஹிக்கிளை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காகவோ இல்லை எதுக்காகவோ என்ன காரணத்துக்காக நிப்பாட்டி இருந்தாங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் த டிரான்ஸ்போர்ட்டர் ஷல் அப்லோட் த டீட்டெயில்ஸ் ஆன்லைன். ஓகேவா, பிகாஸ் த பர்பஸ் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் இவே பில். ஏன்னா நமக்கு இவே பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 dayல முடிஞ்சிடும். அதனால இவங்க வெரிஃபை அதுக்கு அந்த 1 dayக்குள்ளே தான் அந்த 24 hours தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு 30 minutes மேலே அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஆன்லைனில் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து அப்லோட் பண்ணிடலாம். எனக்கு இங்கே வந்து லேட் ஆயிடுச்சு 30 minutes மேலே அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த டைமை வந்து அவங்க மென்ஷன் பண்ணலாம் அந்த இவே பில் வேலிடிட்டி பர்பஸ்க்காக மட்டும். ஸோ இதுதான் ஓவரால் நமக்கு வந்து இவே பில் சாப்டரில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறது EVB. சரியா, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இவே பில் அப்படின்றதுல வந்து என்ன அந்த டாப்பிக்கில் வந்து ஜிஎஸ்டியில் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன பர்பஸு, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், எந்த வெப்சைட்டு, என்ன ஃபார்மு, எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணலாம், ஆன்லைன் SMS வந்து இதில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சைன்மெண்ட் வேல்யூனா என்னென்னு பார்த்தோம். கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து நம்ம 50,000ஓட நமக்கு வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். சில கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் வந்து கன்சைன்மெண்ட் கூட்ஸ் வந்து லெஸ் தென் 50,000 நம்ம சில ஸ்பெஷல் கேஸுக்கு வந்து நம்ம இவே பில் மேண்டேட்டரியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
ஓகேவா, அதில் 2 இன்வாய்ஸ் வரும். அந்த 2 இன்வாய்ஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து மட்டும் நம்ம இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 50,000க்கு அதிகமாச்சுன்னா இவே பில் மேண்டேட்டரி, 50,000 கம்மியாக இருந்ததுன்னா இவே பில் வந்து நாட் மேண்டேட்டரி. ஸோ இவே பில் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ஜென்ரேட்டட். சில விஷயத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் வந்து ரெக்வயர் பண்ண தேவையில்லை, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி ஆஃப் இவே பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அந்த நம்ம பேசியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இவே பில் கேன்சலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அப்புறம் வேலிடிட்டி ஆஃப் இவே பில்லை வந்து பார்த்தோம், எந்த கிலோமீட்டருக்கு வரைக்கும் இருக்குன்றதை பார்த்தோம், அந்த பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதுன்றதை பற்றி பார்த்தோம். வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அந்த கமிஷன் எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கிறது அதையுமே பார்த்தோம். ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு வந்து இவே பில்லில் நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க சாப்டரு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.